இவனுக்கு புதையலாம். முதல்ல இந்த தடி பசங்களை பார்த்து இந்த புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு வழிபடணும். வெள்ளித்துறை மற்றும் தங்கத்துறை வீட்டிற்கு சென்றான். இடை தடி தாண்ட வராங்களா? இங்க வாங்கடா. இடே நல்லா கட்டுக்கடா. அது பிடிச்சாபி இருக்காடே பிடிச்சாபி. அப்படி ஏதோ புதையல் கிடைச்சிருக்கா. அது வித்தா 7 தலைவருக்கு அவன் தட்ட படக்கார. நீ கிட்ட பட்டிருக்க வெரசா போய் ரவ அந்த புதையல களவாட்டு வந்திருக்க. போகும்போது மறக்காம வெறும்புட்டி எடுத்துட்டு போகடா. இதுக்கு சும்மா வெறும்புட்டி, நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கே. ஊருக்குள்ளேயே நீங்க தான் பெரிய கையே. பொட்டி நிறைய பணம் வச்சு எடுத்துட்டு போறோம். அடே உன் தாத்தா தாபரத்துல தலைமுழுவேன். அப்படியே எண்ணி பொட்டில வச்சு கொண்டு போகடா. முட்டா தடி பசங்களா. நான் வெறும் பொட்டிட்டு சொன்னது புதையல் பொட்டிடா. அப்புறம் என்ன சும்மா, அதான் புதையல் பொட்டி உங்ககிட்ட தானே இருக்கு. அப்புறம் ஏன் முன்சாமி கிட்ட போனோம்? அடே அறிவி கட்டவங்களா. நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் பொட்டிடா. அவகிட்ட இருக்கிறது புதையல் பொட்டி. பொத்திட்டு பொட்டி எடுத்துட்டு வாங்கடா. அங்கிருந்து இருவரும் சென்றனர். பிறகு குப்புசாமியும் சென்றான். தங்கதுரை சொல்லி வெளிதுற. ஏசப்பா பொட்டி எடுத்துட்டு போக சொன்னாரு. ஆமா சொன்னாரு. ஏன் கேக்குற? இல்ல நம்ம 2 பேரும் இருக்கோம். ஆனா இங்க ஒரு பொட்டி தானே இருக்கு, அதான் கேட்டேன். அட ஆமா, இது எனக்கு கூட தோணல பாரு. நெசமாவே நீ அறிவாளி தான் வெளிதுற. வா யசமா கிட்டே போய் கேட்போம். யசமா அடடி வாங்கடா. போன காரியம்லா நல்லா பிடிச்சதா? எது பிரச்சனை இல்லையே. ஒட்டி விடாம எடுத்துட்டு வந்திருக்கல. ஒட்டி வைக்கப்படா. போங்க யசமா. ஒரு பொட்டி வச்சுக்கிட்டு 2 பேருக்கு எப்படி சரியா இருக்கும்? அடே மூச்சுக்கு முன்னொரு தடவை முட்டா பசங்க நிரூபிக்கிறீங்களா? உங்க 2 பேரையும் அந்த பொட்டிலே வச்சு புதைக்க புதையில எடுத்துட்டு வாங்கடாடா. ஐயோ ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. சரி 2 பேருக்கு சேர்த்துதான் போட்டு சட்டு பிட்டு போய் புதையில எடுத்துட்டு வாங்கடா. போகடா போகாதவங்களா அப்படின்னு முனுசாமி வீட்டிற்கு இருவரும் புதையலை திருட சென்றனர். பரிமளா சொல்லுங்க. பொட்டியை பத்திரமா பாத்துக்கோ. திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜாக்கிரதை. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம போங்க. அப்படி என்று சொல்லிவிட்டு சந்தைக்கு சென்றான் முனுசாமி. தங்கதுரை சொல்லி வெளிதுற. நீ அவகிட்ட போய் ரத்னகிரிக்கு எப்படி போகணும்னு கேளு. நான் அதுக்குள்ள பொட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன். நல்ல யோசனை வெளிதுற. நான் போய் கேக்குறேன். அடே இப்படியே போனா உனக்கு கண்டுபிடிச்சிருவாடா. இப்படியே போ, இப்பதான் சரியா இருக்கு. இப்ப பாரு என் வேஷத்தை. எமோ ஏய் யாருமா வீட்ல? சொல்லுங்க என்ன வேணும்? ரத்னகிரிக்கு எப்படிமா போகணும்? நீங்க இருக்கிறதே ரத்னகிரி தான். ரத்னகிரி அதுக்குள்ள வந்துருச்சா? சரிம்மா நீ போய் பாரு, வேலையை பாருமா. திருட்டி பசங்க இருப்பாங்க, உள்ள போயிடு. ஆஹா பொட்டி நிறைய புதையல் இருக்கே. எல்லாம் தக்க காசுகளா? எடுத்துட்டு சீக்கிரம் ஓடிட்டோம். ஐயோ புதையல காணுமே. பரிமளா எங்க பொட்டியை காட்டு. என்ன இதுல ஒரு தங்க நாணயம் கூட இல்ல. ஐயோ என்னங்க, கடவுள் உங்களை நிச்சயமா காப்பாத்துவாருங்க. கடவுள் காப்பாத்துவாரா? எங்க இதுல ஒரு தங்க நாணயம் கூட இல்லையே. தங்கமெல்லாம் எனக்குதான். தங்க காசு எல்லாம் உனக்குதான்.